Hi friends, welcome back to our channel. I hope எல்லாரும் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டைட்டிலில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நாங்கள் எல்லாரும் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஆமாங்க, மூலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ரொம்பவே ஜாலியான மெமரபுளான ஒரு டே அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மூலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் ஆந்திரா சைடில் தான் இருக்குது. தமிழ்நாடு பக்கம்லாம் இதை கண்ணாடி கோனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு சைட்லேருந்து ரொம்பவே பக்கம்தான், அதனால் நாங்கள் எப்போ நினச்சாலும் உடனே வந்து கிளம்பிடுவோம். அக்கா, முதல்ல அண்ணாவும் அக்கா ஹஸ்பண்டும் குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு அப்பாவையும் கூட்டிகிட்டு முன்னாடியே வந்து கிளம்பிட்டாங்க. நான், அம்மா, அக்கா, சித்ரா நாங்கள் 4 பேரும் சமைச்சு முடிச்சுட்டு ஆட்டோவில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. குட்டீஸ்லாம் வந்து வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் அவங்க 2 பேரையும் முன்னாடியே அனுப்பி விட்டுட்டு நாங்கள் லேட்டாக வந்து வந்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது எடுத்தது. இங்கே தான் பைக் பார்க்கிங். இதுக்கு மேலே வண்டி எதுவும் போகாது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், நடந்தே போயிடலாம். இந்த குட்டி பையனை ஃபர்ஸ்ட் டைம் எங்கே கூட்டிகிட்டு வருது. நாங்கள் எல்லோரும் அடிக்கடி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஏன்னா வீட்டிலேருந்து பக்கம்தான் அப்படின்றதுனால நினச்சா வந்து வந்துகிட்டே இருப்போம். இந்த குட்டி பையன் பிறந்து 1 இயர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே வரான். ஸோ அவனோட ரியாக்ஷன் இந்த கண்ணாடி கோணலை எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். கோணம் உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நடந்து போகிற வழியில் இப்படி தான் இருக்குது வியூ. குட்டீஸ் எல்லாரையும் முன்னாடியே அனுப்பிவிட்டோம்ல. நாங்கள் உள்ளே என்ட்ராகிட்டே இருக்கும்போது அவங்க இப்படி தான் ஜாலியாக குளிச்சிட்ருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே டைமில் வரும்போது என் பையன் தண்ணியில் காலு கூட நான் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப அழுதான். பட் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக குளிச்சுட்ருக்கான் அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எவ்வளோ பயந்த பையன் இப்போ வந்து எந்த பயமும் இல்லாமல் ஜாலியாக குளிக்கிறானே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஆழம்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு நெக்கு வரைக்கும் அந்த தண்ணி வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கீழே நம்ம நடந்தே கூட அந்த கோயில் வந்து சுற்றி வரலாம். நடுவில் சிவலிங்கம் இருக்கும். ஸோ அதை வந்து 3 தடவை நடந்தே சுற்றி வந்துடலாம். இது சம்மர் டைம் அப்படின்றதுனால நிறைய கூட்டம் வந்து இருந்துச்சு. நாங்கள் சண்டே வேறு போயிட்டோமா, இன்னும் நிறைய கூட்டம் இருந்துச்சு. சண்டே தவிர மற்ற நாட்களில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு, வீக் டேஸில் வந்திருக்கலாமே அப்படின்னு வந்து எல்லாருக்கும் தோணுச்சு. பட் இருந்தாலும் சண்டே தான் எங்களுக்கு வந்து எல்லாரும் அவைலபிளாக இருக்கிற மாதிரியான டே அப்படின்றதுனால சண்டே வந்து நாங்கள் சூஸ் பண்ணி அந்த டைம் வந்து வந்தோம். குட்டீஸ்லாம் முன்னாடியே சாப்பிடாமே போயிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்த உடனே அவங்க எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டோம். இங்கே குரங்கு தொல்லை அதிகமாகவே இருக்குது. அதனால் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க வந்து சித்ரா, அண்ணாவோட ஒய்ஃபு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தால் குரங்கு கிட்ட வராமல் குச்சி வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஃபைனலாக குட்டி பையன் தண்ணியில் இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது தண்ணியிலலாம் நல்லா ஜாலியாக விளையாடுவான். பட் இங்கே வந்து கொஞ்சம் அழ ஆரம்பித்தான். பட் கொஞ்ச நேரத்தில் சரியாயிட்டான். இருந்தாலும் சின்ன குழந்தைய பச்சை தண்ணியில் ரொம்ப நேரம் குளிக்க வைக்க வேணாம் அப்படின்ட்டு அம்மாலாம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுவானா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால் சும்மா அப்படி குளிக்க வச்சுட்டு குழந்தைய வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
இங்கே லேடிஸு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பிளேஸ்லாம் கூட இருக்குது. அதனால் நாங்கள் வீட்லேருந்து கிளம்பும் போதே தேவையான ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்துக்கிட்டோம். ஒரு பேக் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுங்க தான் இருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் சாப்பிட்றதுக்கு டிஃபனு, மதியம் சாப்பிட்றதுக்கு லஞ்சு. மார்னிங் வந்து இட்லி, சட்னி 2 சட்னின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மதியம் வெஜ் பிரியாணி, மட்டன் குழம்பு, ரைஸு, ரசம் இது எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். மட்டன் பிரியாணியே செஞ்சுருப்போம். பட் அப்பா வந்து நான்வெஜ்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவருக்காக வெஜ் பிரியாணி செஞ்சு மட்டன் குழம்பு வந்து தனியாக செஞ்சுக்கிட்டோம். வெஜ் பிரியாணிக்கு பேர் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தண்ணியிலே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால பசி வந்து நிறைய எடுக்கும். குட்டீஸ்லாம் அடிக்கடி பசிக்குது அப்படின்னு வந்து வருவாங்க. அதனால் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். சாப்பாடெலாம் கூட நிறைய எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த வெஜ் பிரியாணி இதெல்லாம் வந்து நான் வீடியோவில் காமிக்கல. ஏன்னா அந்த டைமில் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தோம். ஃபோன்லாம் ஈரமாயிடும்ல, அதனால் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் இருக்காது. இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் குளித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகும்போது எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது எல்லாமே. என்னக்கா பண்ணிக்கிறீங்க? நாங்கள் எல்லாருமே குட்டீஸ் குளித்தாங்கள அந்த இடத்துல வந்து குளிக்கலை. மேலே ஒரு பிளேஸ் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஆழம். கால் வந்து கீழே எட்டவே எட்டாது, முழுகிடுவோம். நீச்சல் தெரியாதவங்க அங்கே வந்து குளிக்க முடியாது. அந்த இடத்துல தான் நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நீச்சல் வந்து தெரியும். அக்கா பசங்க 2 பேருமே லாஸ்ட் டைம் வரைக்கும் கேன் கட்டி தான் நீச்சல் வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போது கேன் இல்லாமல் 2 பேருமே நீச்சல் வந்து அடிக்க கற்றுக்கிட்டாங்க. இனி வந்து என் பசங்க 2 பேருக்கும் தான் ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். லாஸ்ட் டைம் வந்து என் பசங்க தண்ணியில் இறங்குறதுக்கே பயப்பட்டாங்க. பட் இந்த தடவை கேன் கட்டியாச்சு நீச்சல் அடிக்கிறேன் அப்படின்னு வந்து தண்ணியில் இறங்குனாங்கல்ல தைரியமாக. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தான் பட்டுச்சு. ஸோ கண்டிப்பாக அடிக்கடி வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நீச்சல் வந்து ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஸோ இது எங்களுக்கு ரொம்பவே கிட்ட அப்படின்றதுனால அடிக்கடி நாங்கள் வருவோம். அந்த டைமில் கிட்ஸையும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா அவங்க நீச்சல் கற்றுக்கிறதுக்கு ட்ரெயின் ஆகிடுவாங்க ஈஸியாக. ஸ்விம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் எதுவும் கிடையாது. ஒரு 10 டேஸ் கண்டினியூஸாக வந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்விம்மிங் வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி சின்ன வயசுலேயே அது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணி முடிச்சிடணும். கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். இந்த தண்ணியில் குட்டி குட்டி மீனெல்லாம் நிறைய இருக்கும். சரி மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு சாதம் போட்டு மீன் வருதா அப்படின்னு வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். அது வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் வடை வந்து போட்டு பார்த்தோம். நிறைய மீன் வந்து வந்துச்சு. இப்போ வெறும் சாதம் வந்து நான் போட்டேன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டு திரும்ப போயிடுது மீன். ஸோ அதனால் மீன்லாம் எதுவும் பிடிக்கல. குட்டி பையன் நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு எப்போனாலும் பசி எடுக்கும், அழுவான் அப்படின்ட்டு சித்ரா வந்து ஹாட் வாட்டரும் நெஸ்டமும் வந்து தனித்தனியாக பேக் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே வந்து ஹாட் வாட்டரில் நெஸ்டம் மிக்ஸ் பண்ணி பையனுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டான். அவனும் சாப்பிட்டுட்டான். நான் இந்த பிளேஸ்க்கு வர்றேன் அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அவங்க எல்லாருக்கூடையும் இந்த பிளேஸ்க்கு வந்தால் மட்டும்தான் நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஜாலியாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணுற மைண்ட் செட்லேயே வந்து நம்ம இருப்போம். அதனால் நான் அவங்க கூட இங்கே வந்தால் மட்டும்தான் ஹாப்பியாக வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். இதில் என் ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங். அவரும் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக வந்து நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். அக்கா நீயும் சித்திரம் ஏறிட்டோம். மாமா வந்து பசங்களாம் ஏறிட்டோம். அண்ணாவும் அக்கா ஹஸ்பண்டும் குட்டீஸையும் எங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு ஆட்டோ ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுவரை நாங்கள் நடந்து வந்துகிட்டே இருந்தோம். பாதியில் வந்து அவங்க 2 பேரும் எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நடந்து வர்றப்போ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அவ்வளோ ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த 2 ஆண்டியும் எங்களுக்கு கம்பெனி கொடுத்தாங்க. அவங்க கூட சேர்ந்து பேசிகிட்டே வரும்போது எங்களுக்கு டைம் போனதே தெரியல. காரம் எங்களுக்கு தான் சொன்னோம். அந்த சீல நான் யூடியூப்லலாம் ரீல் விட மாட்டேன். பாருங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் எல்லோரும் போகும்போது எவ்வளோ ஜாலியாக இருந்தோமோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவ்வளோ டயர்டாகிட்டோம். ஏன்னா நீச்சல் அடித்தது ரொம்ப டயர்டாகிக்கிட்டோம். சரி வீட்டுக்கு வந்து டீ போட்டு குடிச்சிட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.